ஏற்கனவே காவிரி படுகையில் இயங்கிக் கொண்டிருந்த எண்ணெய் வயல்கள் தவிர, ONGC-யினுடைய எண்ணெய் வயல்கள் தவிர, அங்கேயோ இல்ல கடற்பகுதியிலோ எந்த விதமான புதிதான எண்ணெய் கிணறுகள் வராது என்று ஒன்றிய அரசு உறுதிமொழி அளித்தது. பொழுது சற்றப்ப அந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா, பெட்ரோலிய அமைச்சகம் இப்படி ஒரு ஏல அறிவிப்பை செய்து அங்க இருக்கக்கூடிய கடற்பகுதியில வந்துட்டு இவங்க எண்ணெய் எடுக்கிறதுக்காக மறுபடியும் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடலுக்கு அடியில போனா ஏகப்பட்ட எண்ணெய் வளங்கள் இருக்கும், உண்மைதான். அதுல காவிரி படுகை வந்துட்டு குறிவைக்கப்படுகிறது, காவிரி பேசின் குறிவைக்கப்படுகிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு கடுமையாக போராடி காவிரி படுகையை காப்பாற்றுவதற்கென்று 600 கிலோமீட்டர் தூரம் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி ஒட்டுமொத்த காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி அதனை பாதுகாக்க ஒரு சட்டமும் இயற்றி அது நடைமுறையில் உள்ள நிலையில் மறுபடியும் இந்திய ஒன்றிய அரசுடைய பெட்ரோலிய அமைச்சகம் பரங்கிப்பேட்டை ஒட்டியுள்ள காவிரி டெல்டாவுக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான ஒரு ஏல திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அந்த ஏல திட்டத்தின் அடிப்படையில் ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி என்று சொல்வார்கள். அதை போல அதை வந்துட்டு இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனம் அதற்கான பில்டிங்கை அவங்களுடைய அந்த ஏலத்தை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். 475 கோடி ரூபாய் செலவில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையிலிருந்து சற்றப்ப ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் வித்தின் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ன்னு சொல்வார்கள், அதற்குள்ள குறைந்த ஆழ கடற்பரப்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பை ஆராய்வதற்கான எக்ஸ்ப்ளோரேஷன் பர்மிஷன் இருப்பை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு அனுமதியை கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக ஒரு அதிர்ச்சியாக வெடித்திருக்கிறது. காவிரி டெல்டா விவசாயிகளும் சரி, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சரி இதை எதிர்த்திருக்கிறார்கள். நாமும் எதிர்க்கின்றோம். ஏனென்றால் நானெல்லாம் பேரடைப்புக்கு எதிரான பேர் இயக்கம் என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தை ஐயா நம்மாழ்வாரினுடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்கப்பட்டது. அந்த இயக்கத்தைச் சேர்ந்த காக்காயிரால் லெனின், நான், சண்முக சுந்தரம், இன்னும் ஏராளமானோர் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் மரக்காணத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை இப்படிப்பட்ட பேரழிவு திட்டங்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை 2018ஆம் ஆண்டு அறிவித்து நடத்தினோம். அது நடத்தியதனுடைய விளைவு தான் காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது சட்டமாக இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது. அந்த போராட்டம் நடைபெற்ற அந்த நாளில் நாங்கள் அந்த 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்திய அந்த நாளில் 2018ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நாங்கள் இந்த 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தை மரக்காணத்திலிருந்து ராமேஸ்வரம் நடத்திய அந்த போராட்டத்தில் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், எல்லா அரசியல் கட்சிகளும், திமுக எதிர்கட்சி அவங்க உட்பட அவங்க தான் முழுமையாக பங்கேற்றாங்க. அதனுடைய கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இணைந்து 6 லட்சம் பேர் அந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினோம். அவ்வளோ பெரிய மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு கண்டிராத ஒன்று நடத்தி அந்த போராட்டத்தின் முடிவில் அன்றைக்கு ஒரு 6:30-7 மணிக்கு அந்த போராட்டத்தை முடித்தோம். உடனடியாக அன்னைக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான், இன்றைய கல்வி அமைச்சர், அன்றைக்கு பெட்ரோலியத்துறை சொன்னார், தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லி உறுதி கொடுத்தாரு. அதன் பிறகு என்னாச்சு, இதை மேற்கொண்டு தமிழக அரசிடம் முன்னெடுத்து செல்லும் பொழுது அப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த அண்ணன் கோவை செல்வராஜ் அவர்கள், இப்பொழுது இல்லை, அவர் இறந்து விட்டார். அவர் அதை முன்னெடுத்து திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த விடயத்தை பற்றி சொல்ல உடனடியாக அன்றைக்கு அவர் சேலம் சென்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு நாங்கள் ஒரு சட்டம் இயற்றுவோம் என்று சொல்லி அதே மாதிரி சட்டத்தையும் நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இதே கடலூர் பகுதியில் கடலூர், அந்தாண்ட நாகை மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களிலும் சேர்த்து ஒரு 40 கிராமங்களை எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களாக மாற்றுவதற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை கொடுத்திருந்தது தமிழக அரசு. அதையும் அவர் ரத்து செய்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரத்து செய்தார். அதற்கு அப்பொழுது நாங்கள் நன்றி தெரிவித்தோம், இப்பொழுது நன்றி தெரிவிக்கின்றோம். முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு
ஏற்கனவே காவிரி படுகையில் இயங்கி கொண்டிருந்த எண்ணெய் வயல்கள் தவிர, ONGCயினுடைய எண்ணெய் வயல்கள் தவிர, அங்கேயோ இல்லை கடற்பகுதியிலோ எந்த விதமான புதிதான எண்ணெய் கிணறுகள் வராது என்று ஒன்றிய அரசு உறுதிமொழி அளித்தது. தமிழக அரசும் இதற்கு மேல் எந்த விதமான அனுமதியும் சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் துறை அவங்க தான் வந்துட்டு இதுக்கு அனுமதி தரணும். அந்த அனுமதியை மறுத்து வந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களும் கேட்கவில்லை. அதாவது ஏற்கனவே இயங்கி வந்த அந்த கிணறுகள் மட்டும் புதுப்பித்து இயக்குவதற்கான உரிமையை மட்டும் ONGC கேட்டது, அவ்வளவுதான். அது தாண்டி வேறு எதுவுமே பண்ணல. இப்படிப்பட்ட சூழலில் இப்பொழுது சற்றப்ப அந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, பெட்ரோலிய அமைச்சகம் இப்படி ஒரு ஏல அறிவிப்பை செய்து பரங்கிப்பேட்டையை ஒட்டியுள்ள அந்த கடற்பரப்பில், அதாவது இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னம்னா, அந்த சிதம்பரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அது, அட்ஜசன்ட் டு தட். அங்கே இருக்கக்கூடிய கடற்பகுதியில் வந்துட்டு இவங்க எண்ணெய் எடுக்கிறதுக்காக மறுபடியும் லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 625 கிட்டத்தட்ட 4 கிணறுகளை அமைத்து 3000 மீட்டர் ஆழத்துக்கு தொலை போட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையை கண்டறிந்து அதன் பிறகு எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு லைசன்ஸ் கேட்பாங்க. ஆனால் இதை அனுமதிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா, தமிழ்நாடு கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கடற்கரையினுடைய அந்த இடத்தினுடைய அத்தாரிட்டி, அந்த ஆணையத்தில் வந்துட்டு அந்த பர்மிஷனை கேட்டிருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டினுடைய என்விரான்மெண்ட் அந்த அமைச்சகத்திடமும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதை நாம் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து காவிரி படுகையை காப்பாற்றி வருகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை, பூமியில் பொதிந்துள்ள எண்ணெய் வளத்தை, எரிவாயு வளத்தை எடுப்பதற்காக மீண்டும் இந்திய ஒன்றிய அரசு முயற்சித்து இப்படி ஒரு திட்ட அறிவிப்பை மறுபடியும் வெளியிட்டிருக்கிறது. இதை நீங்கள் உடனடியாக கண்டித்து, எப்படி நீங்கள் முல்லை பெரியாறு மற்றும் இந்த மேகதாட்டு அணை திட்டங்களில் வந்துட்டு உறுதியாக இருக்கிறீர்களோ, ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுகள், அரசுகள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றனோ, அதே போல காவிரி டெல்டா பகுதியில் எந்த விதமான எண்ணெய் எரிவாயு திட்டங்களுக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியம். அது விவசாயத்தையும் கடல் பரப்பில் தானே பண்ணுறாங்க. கடல் பரப்பில் வந்துட்டு அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, உண்மைதான். ஆனாலும் கூட இது வித்தின் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸாக வர்றதுனால அது விவசாயத்தையும் பாதிக்கும், மீன் வளத்தையும் பாதிக்கும், மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் ஏற்கனவே இது தொடர்பு 2017ஆம் ஆண்டு ஹைட்ரோ கார்பன் அபாயம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் கடற்பகுதியில் இப்படிப்பட்ட எண்ணெய் எரிவாயு எடுப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு IIT-னுடைய ஒரு பேராசிரியர் கொடுத்த அந்த ஆய்வறிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த புத்தகத்தில் நான் பல விவரங்களை நான் கொடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னம்னா, கடல் பரப்பில் பண்ணால் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். கடல் பரப்பில் இருந்தால் நம்மளுக்கு 70 விழுக்காடு ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த 70 விழுக்காடு ஆக்சிஜனும் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னம்னா கடற்பரப்பு தூய்மையாக இருக்கணும். மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், நமக்கும் மீன் இப்போ கிடைக்கிற மாதிரி சாதாரண விலையில் மீன் கிடைக்கும். ஆனால் ஒன்ஸ் அதை வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னம்னா அது அந்த ஆயில் எடுக்கும் போது வெளியேறக்கூடிய ஃபியூஜிட்டிவ் எமிஷன்ஸ்னு சொல்லுவார்கள், தப்பிச்செல்லும் வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அபாயகரமான வாயுக்கள் வெளியேறும் போது அது கடற்கரையையும் பாதிக்கும், கடல் நீரையும் பாதிக்கும், மீன் வளத்தையும் பாதிக்கும், கடலில் இருக்கக்கூடிய மற்ற வாழ்வினங்களையும் பாதிக்கும். இதை ரொம்ப புரிஞ்சுக்கங்க. இட் வுட் பி அ என்வரான்மெண்டல் டிசாஸ்டர். இது உலகத்தில் வேறு எங்கேயும் செய்யறது இல்லை. கடலுக்கு அடியில் போனால் ஏகப்பட்ட எண்ணெய் வளங்கள் இருக்கும், உண்மைதான். அதில் காவிரி படுகை வந்துட்டு குறிவைக்கப்படுகிறது, காவிரி பேசின் குறிவைக்கப்படுகிறது. காவிரி பேசின் எக்ஸ்டெண்டட் இன்டு த சி ஃபியார்ட்ஸ் அப்படின்னுவோம். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்க. அதுதான் குறி வைக்குது, மறுபடியும் குறி வைக்குது. எனவே கடற்பகுதி என்பது தமிழக அரசனுடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இல்லாத போதும் கூட, ஆனால் காவிரி படுகை என்பது கடல் பகுதியிலும் இருக்கிறது. காவிரி பேசின் எக்ஸ்டெண்டட் டு த சி என்று காவிரி ஆறு கலந்து கடலில் கலக்கும் இடத்திலும் அந்த வேலி அதனுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. எனவே அந்த இடத்திலும் அது இருக்குது அப்படின்றதுக்காக, எண்ணெய் வளம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் பர்மிஷன் கொடுக்க போயிட்டு இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்பதை என்னுடைய புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அது நிலத்தில் பண்ணாலும் சரி, நீரில் பண்ணாலும் சரி,
அந்த ஆபத்து தான். மிகப்பெரிய அளவுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். முழுமையாக அந்த சிதம்பரம் கடற்பகுதியில் இந்த வளங்கள் பாதிக்கப்படும். ஏற்கனவே இப்படிப்பட்ட பகுதியை தூக்கி வேதாந்தா வந்துட்டு கேட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முடிச்சிட்டாங்க. அதையெல்லாம் எதிர்த்து தான் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம்மா. மரக்காணம் டு ராமேஸ்வரம் நடத்தணும். நடத்தி அதை வந்துட்டு நம்ம நிறுத்தி வச்சோம். எனவே நான் தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இதை தொடர்பான ஒரு கடிதத்தை நீங்கள் நிச்சயமாக பிரதமருக்கு எழுதுங்கள். நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி இருக்கின்றோம், சட்டம் இயற்றிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் வந்து கடற்பகுதியில் இப்போ முயற்சிக்கிறீங்க. இது தவறு. எண்ணெய் வளத்தை இறக்குமதி பண்ணிக்கலாம், ஆனால் நம்மளுடைய உணவு பாதுகாப்புன்றது முக்கியம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது முக்கியம். மீன்வளம் என்றது முக்கியம். கடல் வளம் என்பது மிக 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 முக்கியம். ஏனென்றால் அங்கிருந்து தான் நம்மளோட ஆக்சிஜன் பெறுகின்றோம். எனவே இந்த பரங்கிப்பேட்டை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பிற்கான சோதனைக்கு விண்ணப்பித்துள்ள இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனியினுடைய HOEC அதனுடைய விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு கோஸ்டல் ரெகுலேஷன் அத்தாரிட்டி நிராகரிக்க வேண்டும். இது தொடர்பாக பிரதமர் இதற்கு மேலும் பெட்ரோலிய அமைச்சகம் இப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்று பெட்ரோலிய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு உடனடியாக முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதி வற்புறுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் பெரிய ஒரு போராட்டம் பிடிக்கும். மீண்டும் மீண்டும் ஒரு போராட்டத்தை பண்ண. ஏன்னா காவிரி படுகையை காப்பாற்றுறேன்னா தமிழ்நாடு போச்சு, அவ்வளவுதான். ரைஸ் கிரானரி என்று சொல்லக்கூடிய இந்த காவிரி படுகையை காப்பாற்றுறேன்னா போச்சு. எனவே அப்படி மீண்டும் போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள், விவசாயிகள், மீனவர்கள் இறங்காத இருக்க நீங்கள் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி காப்பாற்ற வேண்டும். அதை செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த ஹைட்ரோ கார்பன் அபாயம் என்கிற அந்த புத்தகத்தை கூட முதலமைச்சர் விஜயை அப்பொழுது அவர் கட்சியை தொடங்கிய சில நாட்களில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நான் அவரை சந்தித்து பேசிய போது அந்த ஹைட்ரோ கார்பன் அபாயம் என்கிற புத்தகத்தையே நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஈழமபியம், ஹைட்ரோ கார்பன் அபாயம், வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சி, நமது கச்சத்தை உண்மை 4 புத்தகங்கள் அவர் கொடுத்தேன். அவர் ரொம்ப அதை ஆர்வமாக பெற்றுக்கொண்டார். படிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கார். எனவே நீங்கள் தான் அதை பார்க்கணும், செய்யணும். அதிகாரம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.